வணக்கம். இது கேள்விக்களம். சட்டமன்ற தேர்தலுக்கான அணி சேர்க்கைகள் ஒரு இறுதி வடிவம் பெறுவதற்கான இறுதி நாள் என்று கூட இன்று நாம் சொல்லலாம். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் ஒரு உடன்படிக்கை எட்டப்பட்டு அது இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. குறிப்பாக திரு ப சிதம்பரம் அவர்களுடைய தலையீட்டுக்கு பிறகு ஒரு இறுக்கம் தளர்ந்து ஒரு நல்ல முடிவை அந்த கூட்டணியினர் எட்டியிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் கிரீஷ் ஷோடங்கர் கோவா அவருடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தன்னுடைய தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்திட இருக்கிறார்கள் என்பது தகவல். நாளை ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு நாளை பிற்பகலோடு நேரம் முடிய இருப்பதால் காங்கிரஸ் இன்னும் இழுபறி செய்யாமல் இன்றோடு தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். அஇஅதிமுக தரப்பிலும் 2 எம்பிக்களுக்கான இடம் யார் யார் போட்டியிடப் போகிறார்கள், பாமகவுக்கு ஒதுக்கப்படுகிறதா அல்லது இரண்டிலும் அதிமுகவே போட்டியிடப் போகிறதா என்பதை திரு பழனிசாமி அவர்கள் இன்னமும் அறிவிக்கவில்லை. அமித்ஷா அவர்களை நேற்று சந்தித்துவிட்டு வந்திருக்கிறார். 2 கூட்டணியிலும் தொகுதி பங்கீடு என்பது இறுதி வடிவம் பெறக்கூடிய ஒன்றை பார்க்கிறோம். இது சார்ந்து நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர்கள் திரு தராசு ஷியாம் அவர்கள், திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு துரை பாண்டியன் அவர்கள், வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நான் திரு தராசு ஷியாம் அவர்களுடைய முதற் பார்வையை கேட்கணும். 2 அணிகளில் இந்த ராஜ்யசபா தேர்தல் அப்படின்றது ஒன்று நடக்காமல் போயிருந்ததுன்னா இப்போது சட்டமன்ற தேர்தல் அறிவித்து அங்கே வேட்புமனு தாக்கல் தொடங்கின பிறகு கூட இந்த பேச்சுவார்த்தைன்றது இழுத்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஒரு அவசரம் வந்திருக்காது. இப்போ ரொம்ப ஹரீடா, அது கேரளாவில் வேட்பாளரையே காங்கிரஸ் அறிவிக்குது. ஆனால் இங்கே தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்யாமல் பேசக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். இந்த 2 முகாம்களில் என்ன நடக்குது சார்? பொதுவாக தேசிய கட்சிகள் இப்படிதாங்க இருக்குது. தொடர்ந்து நம்ம பார்த்து வருவது தான். சென்ற முறை கூட உங்களுக்கு நினைவு இருக்கும், தினேஷ் குண்டுராவ், இப்போ கிரீஷ் ஷோடங்கர், கேசி வேணுகோபால் இருக்கிற இடத்துல தினேஷ் குண்டுராவ் இருந்தாரு, அழகிரி இருந்தாரு, KS அழகிரி, இப்போ செல்வ பெருந்தகை இருக்கிற இடத்துல 2 பேருமே அதை குழப்பிட்டே தான் இருந்தாங்க. அதிமுக பிஜேபி கூட்டணியிலையும் நீங்க இந்த குழப்பத்தை பார்க்கலாம். நாளையிலிருந்து அது தொடங்கும். அதாவது இன்று நான் நாளை நீ, இதுதான் தேசிய கட்சிகளின் நிலைமை. நீங்க ஆரம்பத்தில் சொன்னது சரிதான். ராஜ்யசபா தேர்தல் வரலன்னா இன்னும் கூட கொஞ்சம் இழுத்திருப்பாங்க கடைசி நேரம் வரைக்கும். பீகார்ல அப்படித்தானே காங்கிரஸ் இழுத்து கடைசியில் என்ன ஆச்சு? பீகார் தேர்தலில் அது தோல்வியாக தான் முடிந்தது. பொதுவாக தமிழ்நாட்டு கூட்டணிகள்ல தேசிய கட்சிகளுக்கு மக்களவை தேர்தலில் கொஞ்சம் தாராளம் காட்டுவாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது மாநிலத்தில் இருக்கிற பிரதான திராவிட கட்சிக்கு தான் அதிக இடம், அதாவது குறைந்தபட்சம் 170, இதுதான் இலக்கு. மீதி 64 தொகுதிகளை தான் பிரித்து கொடுப்பதற்கே முடியும். அப்படின்னு சொல்லும் போது பெரிய அளவுக்கான ஆஸ்பிரேஷனுக்குலாம் வழி கிடையாது. அது காங்கிரஸ் கட்சி உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும், கூட்டுறவு சங்க தேர்தல் வரைக்கும் பங்கீடு கிடைச்சு. கூட்டுறவு சங்கத்துல எங்களுக்கு இவ்வளவு இடம் வேணும் அப்படின்னு. கூட்டுறவு சங்க தேர்தல் என்பது அந்த உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிற விஷயம். அதுல கூட பங்கீடு கேட்டாங்க. 20% உள்ளாட்சி தேர்தலில் இடம் வேணும்னு சொன்னாங்க. இப்படி விசித்திரமான நிபந்தனைகளை வைத்தார்கள். ஆனாலும் கல்லறிந்து தாக்கியோர் கனத்த மாலைகளை தூக்கி கொண்டு வருகிற விசித்திரபுரி தேர்தல்னு அறிஞர் அண்ணா சொன்னாரு. அது இன்றைக்கு நிரூபணமாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ரமேஷ், உங்க பார்வை என்ன? இல்லை, ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சி ரொம்ப இறுக்கமாக பிடிவாரத்தோடு இந்த பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாலும் கூட கடைசியில் 2 தரப்பிலும் சில பேர் யதார்த்த நிலையை புரிந்து கொண்டு அல்லது புரிய வைத்து கொண்டு இந்த உடன்பாடு என்பது எட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு வகையில் மெகா கூட்டணி அமைக்க வேண்டும் என்று ஒருபுறம் அதிமுக தான் தொடர்ந்து கூறிக்கொண்டிருந்தது. ஆனால் அந்த பக்கம் அப்படிப்பட்ட ஒரு மெகா கூட்டணி அமையாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் உண்மையிலேயே அதன் பொருளுக்குரிய, அந்த வார்த்தைக்குரிய பொருளோடு ஒரு மெகா கூட்டணியை கட்டமைத்திருப்பது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க அந்த கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பர்செப்ஷன் வைஸ் பெரிய வெற்றி என்று நான் பார்க்கிறேன். புதிதாக சில கட்சிகளை சேர்த்து கொண்டு ஓரிரு அமைப்புகளை, சீட்டு கொடுக்குற அமைப்புகள், வெறுமை லெட்டர் பேட் அமைப்புகள் அல்ல. லெட்டர் பேட் அமைப்புகள் 2 தரப்புக்கும் ஒரு 20-30 பேர் வருவார்கள். ஏற்கனவே திமுகவில் ஒரு 15-20 பேர் லெட்டர் பேட் அமைப்புகள் வந்துட்டாங்க.
அதிமுகவில் நாளையிலிருந்து அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆனால் சீட்டு கொடுப்பதற்கும் அதற்குரிய தகுதி உடையவர்களாக ஒரு சில கட்சிகளை புதிதாக அந்த அணியில் இணைத்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் ஏற்கனவே இருந்தவர்கள் இந்த முறை இந்த பக்கம் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது திமுக பழைய நண்பர்களை தக்க வைத்துக் கொள்வதே வலிமையான செய்தியாக அரசியல் விமர்சகர்களால் பார்க்கப்பட்டது. அப்படி இல்லாமல் கூடுதலாகவும் சில கட்சிகளை அவர்களை இணைத்து கொண்டு பண்ணியிருப்பது என்பது முதலமைச்சருடைய அந்த அரவணைத்து செல்லுகிற அணுகுமுறை. அது கட்சியிலிருந்து வருகிறவர்களாகட்டும், கட்சிக்கு வருகிறவர்களாகட்டும், அணிக்கு வருகிறவர்களாகட்டும், அதை அவர் இன்றைய தினம் வெளிப்படுத்தி இருக்கிறார். வேற இங்கே என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இருக்கிறவங்கள துரத்தி விட்டுருக்காங்கன்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது. கட்சியில் இருப்பவர்களையும் துரத்தி விட்டாங்க, அணியில் இருந்தவர்களையும் தக்க வைத்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை என்பது நேரிட்டு இருக்கிறது. என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு குறை நான் பார்ப்பது என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழக அணியில் நான் கேள்விப்படுவது தேமுதிகவுக்கு அதன் வலிமையை விட அதிக இடங்கள் கொடுத்திருப்பது தான். மற்ற கட்சிகள் இதன் காரணமாக அவர் இறுக்கி பிடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதே கூட தேமுதிகவை பேசி முடித்து அவர்களுக்கு அதிக இடங்கள் கொடுத்தது தான். இதே நிலைமை ஒரு காங்கிரஸ் ஒரு கட்டத்தில் இந்த கன்ஃபியூசிங் சிக்னல்ஸ், விஜயோட பேசுகிறாங்க அல்லது பேசலை, திமுக அணியில் இடம் பெறுறாங்க பெறலை, ஆட்சியில் பங்கு, இந்த விவகாரங்கள் இல்லாமல் காங்கிரஸ் சுமூகமாக இருந்திருந்தால் அவங்க இன்னும் கூட கூடுதலாக சீட்டு வாங்கியிருக்கூடும். தேமுதிகன்ற ஒரு ஆப்ஷனுக்கே டிஎம்கே போகாமல் கூட இருந்திருக்கலாமே. இல்லை, அப்படி நான் கருதவில்லை. தேமுதிகவை அதிமுகவின் பக்கம் நகர்த்தாமல் இருக்க வேண்டும் என்று திமுக முடிவு செய்துவிட்டது. ஏடிஎம்கே பலமாயிடும் நினைச்சாங்களா? அதிமுக அணியிலும் சரி, தாவேகா பக்கமும் சரி, எந்த கட்சியும் நகரக்கூடாது என்கிற வியூகத்தை திமுக இந்த முறை வகுத்திருக்கிறது. எதிரி பலமாயிடக்கூடாதுன்னு பார்த்துக்கலாம். ஆமாம், நிச்சயமாக. ஆட்சி 2.0 என்று தன்னம்பிக்கையோடு முதலமைச்சர் பேச தொடங்கிய முதல் அவருடைய அரசியல் நகர்வுகள் அந்த திசை நோக்கியே இருந்திருக்கின்றன. ரமேஷ் சார்ட்ட ஒரு கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஷாம் சார்ட்ட கேட்கணும் சார். ஒரு ஆளுங்கட்சியாக ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கும் எதிர்கட்சியாக தேர்தலை சந்திக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்கள் போராட்டங்களை நடத்தி பல முனைகளில் எதிர்ப்பை, ஆட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தியை உருவாக்கி தொடர்ந்து களத்தில் நின்று ஆட்சிக்கு எதிராக மக்களுக்கு இருக்கிற அங்கங்கே இருக்கிற அதிருப்திகளை ஒன்று சேர்த்தா, அதற்கு எதிர்ப்பாக இருக்கிற சக்திகளை ஒரு புள்ளியில் சேர்த்தா ஒரு அணி உருவாகி அது பை டிஃபால்ட் அவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கும். அவங்க எதிர்கட்சிகள் எதுக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஆளுங்கட்சியாக இருந்து ஒரு தேர்தலை சந்திக்கிறது அப்படின்னா கட்சியினருக்கும் ஒரு சோர்வு இருக்கும், மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும். பை டிஃபால்ட் நல்ல ஆட்சி கொடுத்தாலும் சுமாரான ஆட்சி கொடுத்தாலும் மக்களுடைய எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன்றது அதிகமாகிற ஒரு காலத்தில் அது அதிருப்தி சகஜம். அப்படி இருக்கும்போது அதை வெல்வது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்ச். இதில் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் கடந்த காலங்களில் ஒரு 5-6 தேர்தல்களை ஒப்பிட்டிங்கன்னா முன்பு எப்போதாவது திமுக ஆட்சியில் இருக்கும்போது இவ்வளவு கம்ஃபர்டபுளாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் தேர்தலை சந்திச்சிருக்காங்களா சார்? இல்லை, இந்த முறை நீங்கள் சொல்கிறது சரிதான். ரொம்ப கம்ஃபர்டபுள், கான்ஃபிடென்ட்டு, அப்புறம் இவ்வளோதான் தர முடியும் என்கிற ஒரு உறுதிப்பாடு எனக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலாக துக்ளக் ரமேஷ் சொன்ன மாதிரி தேமுதிகவுக்கு மட்டும் அதிக இடம் இல்லை, காங்கிரஸ் கட்சிக்கு அதிக இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் என்னோட கருத்து, என் பார்வையே அதுதான். ஆனால் 2021க்கு பிறகு 2026 தேர்தலை ஒட்டிய காலகட்டத்தில் திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் சேர்ந்து எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்தன. சமீப காலத்து போராட்டங்கள் எல்லாமே அதுக்கு உதாரணம் தான். காங்கிரஸ் கட்சி தான் போராட்டங்கள்ல கலந்து கொள்ளவில்லை. மற்ற எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒரு முனையாக தான் இருந்தது. திமுக மீதும் விமர்சனங்கள் வைத்தார்கள். இப்ப இடதுசாரிகள் தொழிற்சங்க போராட்டங்களை நம்மளே பார்த்தோம். ஆளுங்கட்சி மீது விமர்சனம் வைத்தார்கள். அது அவர்களோட உரிமை. அதை ஆளுங்கட்சி அளவு செய்தது. அவங்க ஒன்றும் அதை கண்டிக்கலாம் இல்லை. சமீபத்தில் நாங்குநேரி மேட்டரில் கூட எதிர்கட்சிகள், குறிப்பாக திமுக ஆளுங்கட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளாக இருக்கிற எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தது. ஆனா தேர்தல் உடன்பாடு, கூட்டணி உடன்பாடு என்பது எப்போதுமே அது மேகங்கள் திரண்டு மழை பொழிவதல்ல, காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்வதுதான். அதற்கான சில அடிப்படை தர்மங்கள் இருக்கு. தர்மம் என்ன அப்படின்னா, இப்ப நடப்பு தேர்தல் என்னவோ அதை பத்தி தான் பேசணும். சட்டமன்ற தேர்தல் நடக்குது, எத்தனை தொகுதி வேணும், எங்களுக்கு கூடுதல் தொகுதி வேணும், அதெல்லாம் உரிமைதான். ஆனா எப்போதோ வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலுக்கும் எப்போதோ வரப்போகிற கூட்டுறவு சங்க தேர்தலுக்கும் இப்போதே முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்வது ஒரு வகையான அரசியல் பேரம் மட்டுமல்ல, என்னை கேட்டால் அது ஒரு மிரட்டல் அரசியலா தான் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த இடத்துல முதலமைச்சர் குறிப்பா திமுக தலைவராகவும் இருப்பதால் அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நின்றுட்டாரு.
எனவே தான் அதிக கட்சிகளையும் சேர்த்தாங்க. ரமேஷ் பார்வை சரிதான். இல்லைன்னா தேமுதிக வராமல் கூட போயிருக்கலாம். ஓகே. துரைபாண்டியன் சார், கூட்டணி நகர்வுகள் அப்படின்றது ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இப்போ காங்கிரஸுக்கும் தேமுதிகவுக்கும் அவங்க வலிமையோடு கொடுத்துட்டாங்கன்ற பார்வையை திரு ரமேஷ் அவர்களும் ஷியாம் அவர்களும் முன்வைக்கிறாங்க. 2 முகாம்களையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதிமுக பாஜக முகாமில் பாஜகவோட வலிமைக்கு தர்றாங்களா, அதிமுக தன் வலிமையை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகுதான்றதை நான் ரமேஷ்ட தான் கேட்கணும். அவருக்கு கொஞ்சம் உள் விவகாரங்கள் தெரியும். இந்த போக்குகளை எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி சேர்க்கை ஒரு ஃபைனல் டச்சஸ் வர்றது. அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எப்படி சொல்லணும்னா புத்திசாலித்தனம், அதே நேரத்தில் அவருடைய முதிர்ச்சி, அரசியல் முதிர்ச்சி, பெருந்தன்மை, இவைகளை காட்டுவது தான் இப்பொழுது அமைந்திருக்கிற கூட்டணி. ரமேஷ் சார் பேசும்போது கூட சொன்னார், 2-0ன்னு சொன்னதுக்கு பிறகு முதல்வர் தன்னை மாற்றிக்கொண்டு எப்படியெல்லாம் அந்த கூட்டணி தகவமைத்திருக்கிறார் அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கொஞ்சம் ரொம்ப எக்ஸசிவாக பிஹேவ் பண்ணிட்டாங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது நான் பேச விரும்பலைன்னா கூட ஒரு சில விஷயத்தை சொல்லித்தான் ஆகணும். காங்கிரஸ் அதிக இடம் கேட்பது என்பது அவருடைய உரிமை. ஆனால் இன்னொரு நடிகரோட போய் பேசிட்டு அதற்கு பிறகு இங்கே ஒரு கூட்டணியில் எங்களுக்கு நீ இடம் கொடுக்கலன்னா நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போயிடுவோம்னு சொல்லி ஒரு பிளாக்மெயில் பாலிடிக்ஸில் காங்கிரஸ் ஈடுபட்டது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. அதை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இந்தியா கூட்டணி அமைப்பதற்கு ஜூன் 2023 டிசம்பர் 2023 வரையில் ஒவ்வொரு கூட்டமாக போய் ராகுல் காந்தி அவர்களுடைய கைகளை பற்றி கொண்டு உயர்த்தி காட்டிவிட்டு இந்தியாவின் எதிர்கால பிரதமர் என்று சொன்னவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சி நீங்கள் அதிக சீட்டு கொடுக்கலனா நான் அங்கே போகணும்னு சொல்லி ஒரு பிளாக்மெயில் பண்ணுற பாலிடிக்ஸ் பண்ணதுங்கிறது அது உண்மையான கண்டனத்துக்குரியது. இதையெல்லாம் மீறி தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் ரொம்ப பெருந்தன்மையோட காங்கிரஸ் கட்சியை அணுகினார். நேற்றுக்கு சொன்ன வார்த்தை கூட என்னன்னா, மத்தியிலே நம்முடைய ஒற்றுமை தொடரும், சித்தாந்த ரீதியில் நம்முடைய போராட்டம் தொடரும் என்று தான் தமிழ்நாட்டு முதல்வர் பேசியிருக்கிறார். அதனால் தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் பெருந்தன்மையோடு, அதாவது 1 சீட்டு 2 சீட்டு என்பது அல்ல பிரச்சனை, இந்த திராவிட மண்ணில் பாஜகவை முறியடிக்க வேண்டும். அதுவும் இப்பொழுது முறியடிப்பது என்பது மிகவும் அவசியம். முன்பு எப்போது இல்லாததை விட இந்த தடவை பாஜகவையும் அதனோடு சேர்ந்திருக்கிற அதிமுகவையும் முறியடிக்க வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயம், ஒரு சரித்திரத்தின் தேவையாக இருக்கிற காரணத்தினால் அவர் சில விஷயங்களை விட்டு கொடுத்திருக்கிறார். அது முதன்மையானதாக இருக்கலாம் சார். திமுகவுக்கு தான் ஆட்சிக்கு வர்றது முதன்மையாக இருக்கலாம், பிஜேபியும் ஏடிஎம்கேவும் அந்த கம்பைன் பவருக்கு வந்துடக்கூடாதுன்றது தடுக்கிறது முதன்மையாக இருக்கலாம். காங்கிரஸோட ப்ரையாரிட்டி அது விஜயா இருந்தாருன்னா இன்னொருத்தங்களா இருந்தாருன்னா எங்க கட்சியை நாங்க வளர்க்கணும், அந்த கட்சி தன்னுடைய இதை பேசினவங்களுக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லை. முதல்வர் ஸ்டாலினுக்கு அரசியல் முதிர்ச்சி இருக்கிறது என்பது நிரூபணமாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியை யார் தலைமையை தாங்குவது? நீங்கள் இங்கே ஒரு 10 சீட்டு 5 சீட்டு என்றோ அல்லது அரசியலில் பதவிக்கு ஆசைப்பட்டு போனீங்கன்னா அகில இந்திய அளவில் என்டிஏ கூட்டணி எதிர்த்து நிற்பது யார்? அப்போ அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகாதா? இதை பற்றி ஏன் அவர்களுக்கு ஒரு சிந்தனை இல்லாமல் போனது? அது மட்டுமல்ல, எனக்கு இதில் ஒரு வருத்தம் என்னென்னா, சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் கார்கே அவர்களும் தலையிட்டு பேசியிருக்கிறார். ஆனால் ராகுல் காந்தி நேரடியாக யாரிடமும் தலையிட்டு பேசியது போல செய்தி வரவில்லை. நேற்று கனிமொழி மேடத்தோடு பேசியிருக்கலாம் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறதை தவிர, ஆனால் இவர் நினைத்திருந்தால், ராகுல் காந்தி அவர்கள் நினைத்திருந்தால் இது ஆரம்பத்திலேயே டிசம்பர் மாதத்திலேயே தடுத்திருக்க முடியும். ஆனால் 3 மாதம் அதை பற்றி பேச விட்டு பத்திரிகைகளை எழுத விட்டு பல பிரச்சனைகளை உருவாக்கினார்கள். இந்த பிரச்சனை உருவாகாமல் இருந்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் என்பதுதான் இப்பொழுது கூட முதல்வர் அவர்கள் இந்த பிரச்சனைகளை எல்லாம் பெரிதுபடுத்தாமல் நேரத்தில் கூட்டணி பங்கீடு இது மட்டும் இல்லை, இன்னும் தொகுதி யாருக்கு அப்படின்னா சில தொகுதிகளை 3 கட்சிகள் கேட்கும். 4 கோவில்பட்டி இருக்குன்னா சிபிஐ கேட்கும், சிபிஎம் கேட்கும், காங்கிரஸ் கேட்பாங்க, புதுசா வந்திருக்கிற கட்சி கேட்கும், திமுக ரொம்ப நாளா நாங்க நிக்கல, தொகுதிகள்ல பிரச்சனை வரும். அது அவங்களோட கசப்புகள்லாம் தாண்டி தானே சார் ஒரு கூட்டணி, அது அவர்களின் உரிமை. ஆனால் 4 சீட்டு 5 சீட்டுக்காக அல்லது பதவி ஆசைக்காக அகில இந்திய அளவில் இருக்கிற இந்தியா கூட்டணியை நீங்கள் சிதைக்க முடியுமா? அந்த இந்தியா கூட்டணி உருவாவதற்கு காரணமாக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்பதை நீங்கள் மறுக்க முடியுமா? அப்படி இருக்கிற பொழுது இந்த ஆசை உங்களுக்கு வந்ததே எனக்கு என்னமோ தேசத்தின் மேல் உங்களுக்கு இருக்கிற பற்றை பற்றி எனக்கு சந்தேகம் வருகிற அளவுக்கு இருக்கு. ராகுல் காந்தி நடந்துக்கிட்டாருன்றீங்க? ராகுல் காந்தி நான் சொல்லவில்லை, இங்கே இருக்கிற சிலர் ராகுல் காந்தி நடந்து கொண்டார் என்று சொல்லவில்லை. இங்கே இருக்கிற சிலர் அவர்கள் ட்வீட் போடுவது, இங்கே இருக்கிற ஒருத்தர் பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்த்து விட்டு வருவது, இதெல்லாம் நாம் இந்தியா முழுமைக்குமான ஒரு அணியை கட்டுவதில் சில பிரச்சனைகளை அவர்கள் உருவாக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் பெருந்தன்மையோடு அவைகளை முறியடித்து இன்னைக்கு முதல்வர் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார். ஓகே, கடைசியாக கையெழுத்து போடுறவர்களையும் அந்த அன்சர்டனிட்டி இருக்கும் தான் இல்லையா ஒரு கூட்டணியில்? நம்ம இவர்கிட்ட கேட்கணும், நம்ம அக்னீஸ்வரன்ட்ட,
என்ன நடக்குது? இந்த நகர்வுகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ராஜ்யசபா இந்த 6 இடங்கள் வந்தது தான் 2 கட்சிக்கும் கூட்டணியை இறுதி வடிவம் கொடுப்பதற்கு இந்த 6 சீட்டு தான் இப்போ பயன்பட்டுக்கிட்டு இருக்குன்னு நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பல வெற்றிகளை திமுக பெற்றிருந்தாலும் இந்த 2026 தேர்தலுக்குள்ள காங்கிரஸை பிடிச்சி கொண்டு வந்து கூட்டணியில் சேர்க்கறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் படுகின்ற பாடு. அதாவது தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கு பேசிய எல்லோரும் பேசினாங்க, நான் நிர்வாகத்தில் 1000 குறைகளை சொல்லுகிறவன். ஆனால் இப்பொழுது அந்த காங்கிரஸ் செய்கின்ற அந்த அவர்களுடைய முயற்சி, இன்னும் சொல்ல போனால் சூழ்ச்சி, இதையெல்லாம் பார்க்கிற போது உண்மையிலேயே அவர் ரொம்ப பெருந்தன்மையோடு தான் நடந்து கொள்கிறார், அப்படித்தான் நான் பார்க்குறேன். 4 நாடாளுமன்ற தொகுதி திமுகவுக்கு 4 எம்பி இருந்தாலும் கூட அதில் நான் தேமுதிகவுக்கு ஒன்று கொடுக்குறேன், அது வேற. அவங்க அதிமுகவிலையும் பேசுனாங்க, திமுகவிலையும் பேசுகிறாங்க, திமுகவில் உறுதியாயிற்று. ஆனால் 2025 காங்கிரஸுக்கு திமுக ஒதுக்கிய தொகுதிகள் 25, அதில் வெற்றி பெற்றது 18. அதில் ஒரு எம்எல்ஏ போயிட்டாங்க, விளவங்கோடு. இப்போ 17 எம்எல்ஏ தான் காங்கிரஸில் இருக்கிறாங்க. ஈரோட்டில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, ஜெயிச்ச தரகை கட்பட் ஜெயிச்சிட்டாங்க. ஈரோட்டில் EVKS போயிடுச்சு. நம்ம ஒரு ப்ராட் பிக்சர் பார்த்தோம்னா வெவ்வேறு விஷயங்கள் பேசினாங்க. திரு ரமேஷ் சொல்லும்போது மெகா கூட்டணியை உருவாக்குவோம் அப்படின்னு திரு எடப்பாடி அவர்கள் சொன்னாங்க. ஆனால் உண்மையில் சொல்லாமல் ஒரு மெகா கூட்டணியை திரு ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. அது அவருடைய ஒரு முதிர்ச்சியின் வெளிப்பாடுன்னு ஒரு கோணத்தை சொல்கிறாரு. இந்த கூட்டணி அப்படின்ற ஒன்று ஒரு ஃபைனல், ஒரு இறுதி டச்சுக்கு வர்றதுக்கு முன்பு வரையிலும் என்னென்னலாம் பேசப்பட்டதுன்னா, ஒரு கட்டத்தில் தாவேகா உருவாக்குன உடனே விசிகாவை இழுக்க முயற்சி நடந்தது, கம்யூனிஸ்ட் கட்சிகளை இழுக்க முயற்சி நடந்தது, காங்கிரஸை வந்துருன்னு சொல்லி சொன்னாங்க. அது தாவேகா முயற்சியில். இந்த பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு கட்சிகள் எங்க கூட வரப்போறாங்கன்னு சொன்னாரு. திமுக அணியிலிருந்து சில கட்சிகள் வரும். திமுக அணியிலிருந்து திமுக அணி உடைந்து சிதறும், காங்கிரஸே அந்த கூட்டணியில் இருக்காது, திமுகவில் இப்போ இருக்கக்கூடியவங்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள் வந்தால் கூட நாங்கள் ரத்தன கம்பளம் வச்சு வரவேற்போம் அப்படின்னு தொடங்கி பேசினார். ஸோ அந்த திமுக கூட்டணியை சிதறடிப்பது அல்லது அந்த வலிமையை ஒற்றுமையை சிதறடிக்கிற ஒரு விஷயன்றது அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களாலேயோ விஜயாலேயோ சக்சீட் ஆக முடியல. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழ்நாட்டில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கிரீச் ஓடங்கரை நியமித்தாரா? KC வேணுகோபாலை நியமித்தாரா? இல்லைப்பா, நீங்கள் 41 சீட்டு கேளுங்க, திமுகவிலிருந்து வெளியே வந்துருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொன்னார்களா? நீங்கள் இன்னும் இறுதியே வடிவம் காணலை. 2022க்கு பிறகு ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் திமுகவில் இருந்து தான் ராஜ்யசபா இருக்கிறார். அவர் 2028 வரைக்கும் இருக்குது. காங்கிரஸ் கேண்டிடேட், அவர் காங்கிரஸ் கேண்டிடேட் சார். ஆனால் திமுகவினுடைய இதுதான் அவரு, திமுக தான் கொடுத்துச்சு. இல்ல இல்ல சார், இப்ப பாமகவுக்கு அன்புமணிக்கு ஒரு சீட்டு கொடுத்துறாருன்னு வச்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிமுக தானே கொடுக்குது. அதுல பாமகவுக்கும் ஓட்டு போடுறாங்கல்ல. இல்ல இருந்தாலும் யாருடைய பரிந்துரை அப்படித்தான் நான் பாக்குறேன். மகாராஷ்டிராவில இருந்து வந்தாங்க, இப்ப திமுகவினுடைய இதுல இருந்து காங்கிரஸ் வெற்றி நீங்க நியமிச்சிருக்கீங்க. ஆனாலும் அது திமுகவினுடைய இதுதான், முடிவுதான். அப்ப அப்படி இருக்கிற போது இங்க ஏன் இன்னும் இறுதி வடிவம் பெறல அப்படின்றதுக்கு பிற கட்சிகளை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தாவேகா என்கிற ஒரு கட்சி 2024 உதயமாயிருந்தால் இந்த பிரச்சனை அப்பயே வந்திருக்கும். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அப்ப அவங்க கட்சி தொடங்கி இருந்தா அப்பவே இந்த சிக்கல் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நீங்க கேட்ட கேள்வியே வேற, அகிலேஸ்வரன் சொல்ற பதிலே வேற. நீங்க ஒரு கேள்வியை கேட்டீங்க,
மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்னீங்களே, ஆனா நீங்க மெகா கூட்டணி அமைக்கல அப்படிங்கறத சுட்டி காட்டினீங்க. அதுக்கான பதில் நம்ம அக்னீஸ்வரன் ஏன் அவர்கிட்ட இருந்து வரலன்னு தெரியல. அத ரமேஷ் அருமையா சுட்டி காட்டினார். உண்மையிலேயே சார் துரைப்பாண்டியன் சார் சில நேரத்துல உண்மை அதிகமா பேசிடுறாரா, இரண்டாவது நெறியாளரா மாறிடுறாரு. எனக்கு அதுதான் நீங்க அதை சொல்லுங்க. கேட்பது அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்ப சார் நான் அதான் ஆரம்பத்துல சொன்னேன். நீங்க சொன்னீங்கல்ல நாங்க தான் காம்பாக்டா சார், நீங்க தடுக்காதீங்க சார். துக்ளக் ரமேஷ் சார் பேசிட்டாரு, தராசு சியாம் சார் பேசிட்டாரு. உங்க அக்னி குழம்பு தான் கேட்கணும், குழம்பு தான் பார்க்கணும். நான் கேட்பது நீங்க தான் தொடர்ந்து வெற்றி பெறேன்னு சொல்றீங்கல்ல, காங்கிரஸ் ஏன் இன்னும் இறுதி செய்ய முடியவில்லை? இப்ப வர போறாங்க, நாளைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே பிஜேபி அறிவிச்சிட்டாங்களா? ஏடிஎம்கே பிஎம்கே மதுரை மாநாட்டிலே முடிவு அறிவிக்கப்படும் என்று சொன்னார்களா இல்லையா? அவங்க தொடர்ந்து வெற்றி பெறுகிறோம் சொல்லி தன்னுடைய இதுல இல்ல சார். நீங்க தான் நல்லாட்சி நடத்துகிறோம், தொடர்ந்து நாங்கள் தான் வெற்றி பெறுகிறோம் என்று சொல்லக்கூடிய நீங்க அவங்கள கண்டஸ்டே பண்ணலையா? ஏடிஎம்கே கூட்டணி அமைக்கலையா? இப்ப எப்படி அத சொன்னா மட்டும் இத பத்தி ஏன் கேட்கல சொல்லலன்னு வரும்போது சொல்ல வந்தா ஏன் இப்படின்றீங்க? நான் கேட்பது சார், முடிச்சிரு சார். உங்களுடைய கேள்வி ஏன் மெகா கூட்டணி அப்படின்னா 2026 தேர்தலுக்கானது இன்னும் திமுகவே முடிவு செய்ய முடியல. நீங்க அதிமுகவை கேள்வி கேட்கிறது தவறு. இரண்டாவது, ராஜ்யசபா உறுப்பினர்ல காங்கிரஸ் இறுதி செய்து விட்டால், நம்ம இப்பயுமே தராசு சியாம் சாரா இருக்கட்டும், துக்ளக் ரமேஷ் சாரா இருக்கட்டும், அது இறுதி வடிவம் பெறல சார். அபிஷியலா அறிவிச்சு கையெழுத்து போடுறவரையில இறுதி வடிவம் இல்ல சார். அது எந்த வந்துருக்கு சார். அதுக்கு பிறகு நீங்க அதிமுக கேள்வி கேளுங்க. ஒரு சரி ரைட் இல்ல, அது வேண்டாம். நான் ஒரு குணசேகரன் சார் கேட்ட சந்தேகத்துல நான் உங்களுக்கு துணை கேள்வியா கேட்கிறேன். மூணாவது சொல்ல போறேன். அது இல்ல முடிவாகலன்னு இருக்கட்டும், உங்கபடியே வரோம். நாங்க முடிவாயிட்டு தான் நினைக்கிறோம். நீங்க முடிவாகலன்னு வச்சிங்க. நாங்க ஒரு செய்தியாளர், நான் ஒரு செய்தியாளர், திரு குணசேகரன் அவர்கள் செய்தியாளர், ஒரு செய்தி ஆசிரியர், நான் ஒரு பத்திரிகையில் மூத்த செய்தியாளர். ஆகவே இரண்டு கட்சிகள் சம்பந்தப்பட்டவர்களிடம் தொடர்பு கொண்டு இன்றைய இரவு ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிடும் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். நீங்கள் கூறுகிற இந்த நிமிடம் வரை கையெழுத்தாகலன்னே வச்சிங்க. அவர் கேட்குற கேள்வி என்னன்னா, திமுக கூட்டணி உடைஞ்சு 1-2 கட்சிகள் எங்கள் பக்கம் வரும் அப்படின்னு சொன்னாரே, கையெழுத்து ஆகலை, ரைட்டு, இப்பயும் வரும்னு நினைக்கிறீங்களா? திமுக கூட்டணி உடஞ்சு உங்ககிட்ட வர்றாங்களா? கையெழுத்து யார் வர்றாங்க? ஒப்பந்தத்தை கிரீச்சோடங்கர் காட்டி இதே சன் டிவில எப்ப பார்ப்பான்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் மற்றதை பேசுவோம். அதிமுக யார் வரப்போறாங்கன்னு கேட்கறாங்க. அது தேவையில்லை, உங்களுக்கு முதல்ல அவர் வந்துட்டாரு சொல்லுங்க. ஓகே, ரமேஷ்ட கேட்கறது, இன்னைக்கு அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது. அதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதாக சில செய்தி ஊடகங்களில் வந்திருக்கு. என்னென்னா, கட்சி முன்னணியினர்கிட்ட பிஜேபியில் அதிக இடங்கள் கேட்குறாங்க, அவங்களுக்கு அதிக இடங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு. இன்னொரு பாயிண்ட்டு, அதிமுக வலிமையாக இருக்கிற அதிமுக முக்கியஸ்தர்கள் குறிவைத்திருக்கிற சில தொகுதிகளை கூட கூட்டணிக்கு ஒதுக்க வேண்டியது இருக்கும். அப்படி வரும்போது அதிருப்திக்கு ஆளாகாமல் எல்லாரும் கட்சிக்காக வேலை செய்யுங்கன்னு சொல்கிறார். பொதுவாக எந்த கூட்டணியிலும் தலைவர்கள் சொல்கிறது தான் சொல்லக்கூடியது தான். ஆமாம், நான் அப்படி தான் பார்க்குறேன். முதல்ல இது அதிகாரபூர்வற்ற முறையில் நீங்கள் வந்த செய்திகளை வச்சு சொல்கிறீங்க. நான் அதை தெரிந்து கொள்கிற நிலையில் இருந்தால் கூட நாளை காலை தான் தெரிந்து கொள்ள முடியும், அல்லது இன்று இரவுக்கு மேல் பேசி தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இது எல்லா கட்சி தலைவர்களும் கூறுகிற அறிவுரை. என்னை பொறுத்தவரை இந்த சிக்கல் அதிமுகவுக்கும் இருக்கிறது, திமுகவுக்கும் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகமும் 2-3 தகவல்களை முதலமைச்சர் கையில் இருப்பதாக நான் அறிகிறேன். ஒன்று பென் நிறுவனம் அளித்திருக்கிற தகவல், இன்னொன்று உளவுத்துறை அளித்திருக்கக்கூடிய தகவல். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே பல மாவட்ட கழக செயலாளர்களுடன் உரையாடி இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிற தகவல். அதாவது திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி கூட மாண்புமிகு முதலமைச்சர் வசம் இருக்கிறது. ஆகவே அங்கேயும் சில மாற்றங்கள் கட்டாயம் நிகழும் சார். அது எப்பவுமே நடக்கும் சார். இப்போ காங்கிரஸே இருக்காங்க, அவங்க இப்போ ஒரு தொகுதியில் 3 முறை ஜெயிச்சிருப்பாங்க. அந்த கேண்டிடேட்டுக்கு தவிர்த்துட்டு வேற ஒரு புதுமுகத்துக்கு நாங்கள் தரணும், அதனால் இந்த சீட்டை நாங்கள் ஸ்வாப் பண்ணிக்கிறோம், இந்த தொகுதி எங்களுக்கு வேண்டாம், இன்னொரு தொகுதி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, அவர்கள் கேட்பது மட்டுமல்ல, காங்கிரஸ் 3 முறை இருப்பவர்களை மாற்றிக்கொள்வது மட்டுமல்ல, காங்கிரஸ் 3 முறை போட்டுக்கொண்டே இருப்பதால் இங்கே கழகம் வலுவிழக்கிறது என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட வேண்டும் என்கிற கோரிக்கையும் அங்கே அழுத்தமாக சில தொகுதிகளில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அது முதலமைச்சர் அவர்கள் எப்படி கூட்டணி கட்சியை கன்வின்ஸ் செய்து அதை செய்ய போகிறார் என்பது அவர் முன்னால் இருக்கக்கூடிய அடுத்த சவால். இங்கே இன்னும் நம்பரே முடிவாகவில்லை. நம்பர்லேயே முதல்லையே பிரச்சனை இருக்கிறது.
இப்போ வந்து அவர் டெல்லி பயணமாகட்டும், இங்கே பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பாகட்டும் 11% வாக்குகள் வாங்கிய காரணத்தால் அதற்குரிய வலிமையோடு தொகுதிகளை பெற வேண்டும் என்று கருதுகிறார்கள். இரண்டாவது, நாடாளுமன்ற தேர்தலின் போது இருங்க, முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்டது. நாடாளுமன்ற தேர்தலின் போது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின்படி கிட்டத்தட்ட 60-70 தொகுதிகளில் அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளி 2வது இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கிறது. அந்த தொகுதிகளில் இருந்து எங்களுக்கு ஒதுக்குங்கள் என்பதுதான் இன்றைக்கு பாஜக வைக்கக்கூடிய அடிப்படையான டிமாண்ட். இதுதான் அதிமுக முன்னுள் இருக்கக்கூடிய சவால். நாடாளுமன்ற தொகுதி தேர்தலின் போது நான் குறிப்பிடுவது உங்களுக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன். 70க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக 3வது இடம், 74 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேல 3வது இடம், 2வது இடத்துல பாரதிய ஜனதா. அந்த 70+ இருந்து 35 கொடுங்கன்னு கேட்கிறாங்க. 35ன்றது they may settle with 30, 30ல செட்டில் ஆகலாம் பிஜேபி. ஆமா, பிஜேபி அலோன். அங்க நம்பரும் இஷ்யூ அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சிஸ் இஷ்யூ. தே ஆர் மோர் அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல, அதாவது அவர்கள் கூடுதலாக வலியுறுத்துவது இன்னென்ன தொகுதிகள் வேண்டும் என்பதைத்தான். குறிப்பான தொகுதிகள் இது வேணும். அது எத்தனை எண்ணிக்கைன்றது ஒரு பார்ட்டு, என்னென்ன இடம், இந்த இடம்தான்றது இன்னொரு பார்ட். இந்த இடங்களிலிருந்து இதை கொடுங்கள் என்பதுதான் அவர்களுடைய பிரதானமான கோரிக்கை. இது வந்து அவர்களுடைய கோர் கமிட்டி கூட்டத்திலேயே விவாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் அறிகிறேன். சார், பியூஷ் கோயலுக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு நல்ல பாண்டிங் உண்டு. கடந்த காலத்தில் வந்து அவருக்கு வந்து கூட்டணியை எல்லா அலையன்ஸ் பார்ட்டிஸோடையும் பேசினவர், ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸை நல்லா தெரிஞ்சவர். அவரை வந்து இப்போ ஏற்கனவே யாரோட அனுப்பிச்சா அது ஜெல் ஆகுன்றதுக்காக ஏற்கனவே இருந்த பாண்டான்ற எம்பியை அனுப்பிட்டு பியூஷ் கோயலை இன்சார்ஜாக பிஜேபி போடுது. பியூஷ் கோயலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஏனைய அந்த கூட்டணியின் மற்ற தலைவர்களும் கூடி மதுரையில் சில நாட்களுக்கு முன்னாடி பிரதமர் வந்து போன பிறகு பேசினாங்க. அங்கே தொகுதி பங்கீட்டுக்கான பூர்வாங்க பேச்சு நடந்ததா? அதிகாரபூர்வமற்ற வரையில் அங்கே பேசப்பட்டதாக நான் அறிகிறேன். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகளின் போதே இந்த பர்டிகுலர் இதெல்லாம் வேண்டும், இதெல்லாம் வந்து அவர்கள் தே ஆர் வெரி கீன் ஆன் இட். ஆனால் நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது, நீங்கள் எதை நோக்கி நகர்கிறீர்கள்னு. அதன் பிறகு எதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று மாண்புமிகு உள்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டி வந்தது என்பது வியூகங்களை வகுப்பாங்க சார். 1-to-1 பேசி சில ராஜதந்திர வியூகங்களை வகுப்பாங்க. அதுதான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா அதுலயும் இருக்கிறதுன்ற நம்பர் பியூஷ் கோயல் லெவல்ல அது முடியல, எஸ்கலேட் ஆகிருக்குன்றீங்களா? எஸ்கலேட் ஆகிறத அவர் ப்ரிவென்ட் பண்றதுக்கு முயற்சிக்கிறார். அதனால தான் இன்றைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசியதாக கசிக்கிற தகவல்கள் இருக்கு. புரியல சார், இது எஸ்கலேட் ஆகிறது தவிர்க்கிறார்னா? அதாவது எஸ்கலேட் ஆகக்கூடாது என்றால் பிரச்சனை பெருசாயிடக்கூடாது, பிரச்சனை பெரிதாகக்கூடாது. எங்களுக்கும் இந்த சிக்கல்கள் இருக்கிறது என்று சொல்லலாம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அமமுகவுக்கு 10 தொகுதிகள் வேண்டும், அதற்கு குறையாமல் பெற வேண்டும் என்பதில் திரு டிடிவி தினகரன் உறுதியாக இருக்கிறார். ஒற்றை இலக்கத்தில் தொகுதி பெறுவதில்லை. பிஜேபி வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டாங்களா 10 சீட்னு? எனக்கு என்னவோ அதில் வந்து பெரிதாக குறைய வாய்ப்பில்லை. 10ஆ 9ஆன்னு பேச்சு ஓடிட்டு இருக்கே தவிர 10 தொகுதிகள் அவர், ஏனென்றால் சென்ற முறை 2021 அவருக்கு 18 எம்எல்ஏக்கள் அவரை ஆதரித்து கொண்டிருந்த காரணத்தால் ஆரம்பத்தில் குறைந்தபட்சம் 10 அல்லது 12 தொகுதிகளை பெற்று தர வேண்டும் என்ற முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி 2021 ஈடுபட்டது. அன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்காத காரணத்தால் 22 தொகுதிகளில் அமமுக வாங்கிய வாக்குகளால் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது. சரி, மேலும் சில தொகுதிகளில் மிக நெருக்கமான வாக்குகளை பெற்றார்கள். ஆகவே அவர்கள் அந்த இரட்டை இலக்கம் பெறுவதில் உறுதியாக இருப்பார்கள். அதுல மிஞ்சி போனால் ஒன்று குறைவது வந்து 30லிருந்து 35 பிஜேபிக்கு, 10 அமமுகவுக்கு, 18ன்றாங்க பாமக. இருக்காரு திரு எடப்பாடி. அவர் ஏடிஎம்கே பிஎம்கே ஸ்ட்ரைட்டா பேசிக்கிறாங்க. அமமுக மட்டும் ரூட்டட் த்ரூ பிஜேபி. ஆமா, பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், ஏசிஎஸ் இதெல்லாமும் பிஜேபி வழியாகத்தான். குறுக்கிட்டீங்க அக்னி. துக்ளக் ரமேஷ் சார் வந்து ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார். என்னன்னா, உண்மை சிம்பிளாக தானே சார் இருக்கும், பெருசோ சிறுசோ. ஆனால் அது உண்மை இல்லைன்றதை மக்களுக்கு சொல்லணும்ல. 2024 பாரதிய ஜனதா வாங்கிய வாக்குகள் 11.4%. ஆனா நீங்க 19 மாநிலத்தில் ஆட்சி செஞ்சீங்க. இந்த 11.4% எடுத்ததனால அதிமுக 3வது இடம் போயிருச்சு. அதனால இந்த 11% இருந்ததுனால பாரதிய ஜனதா 272 எடுத்துருச்சா?
என்ன கணக்கு போடுறீங்க? புரியல சார். அவர் என்ன சொல்றாரு, பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஏடிஎம்கே தனியா நின்னுச்சு, என்டிஏ தனியா நின்னுச்சு. அது அடுத்ததுக்கு வரேன். நீங்க 2021ல பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி தான் இருந்தாலும் பாரதிய ஜனதா எடுத்தது 2.6%. சரி. 2024 பல கட்சிகள் சேர்ந்து மத்தியில் ஆட்சியில் இருந்த கட்சி தமிழ்நாட்டில் 11% வாக்கு எடுத்திருக்குது. இல்ல, பல கட்சிகள் சேர்ந்து எடுத்தது 19. பல கட்சிகள் சேர்ந்து எடுத்த சதவீதம் 19. தனியா எடுத்தது. ஆனால் இப்ப தேவநாதன் யாதவ் எடுத்தது 9 லட்சம் வாக்குகள். தேவநாதன் யாதவ் 9 லட்சம் ஓட்டு. அவ்வளவு எங்க எடுத்தாரு சார்? இருங்க சார். பாரிவேந்தர், அண்ணன் ஜான் பாண்டியன் இவர்கள் எல்லோரும் பாஜக தான் நின்றாங்க. சரியா? ஆமா, ஏசிஎஸ் கூட பாஜக நின்றாங்களா? அப்ப அதையெல்லாம் சேர்த்து நாங்கள் 11% என்று சொல்றாங்க. சரி, அதுல 1% நீங்க பேசுறதுனால பொறுமையா கேட்ட சார். சரி, பிஜேபிக்கு எவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களெல்லாம் விட்டுருங்க. ஏசிஎஸ் செல்வாக்கானவர், பாரிவேந்தர் செல்வாக்கானவர், ஜான் பாண்டியன் செல்வாக்கானவர், இன்னொருத்தர் யாரை சொல்றீங்க? நான் யாரையும் செல்வாக்கு இல்ல, அவங்க செல்வாக்கு எல்லாத்தையும் கழிச்சிருங்க. பிஜேபிக்கு என்ன ஓட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் அதுக்குள்ளே போகவே இல்லை. ஒரு கணக்கு வர்றீங்களே சார். ஆனா நான் அந்த கணக்கு தான் சொல்றேன். இப்ப நடக்க போறது சட்டமன்ற பொது தேர்தல். ஓகே. 2021ல என்ன இது எடுத்தாங்கன்னா 2.6 எடுத்தாங்க. இப்ப நடக்க போறது சட்டமன்ற பொது தேர்தல் தான். அப்ப அதுலதான் என்னன்னு முடிவெடுக்கணுமே ஒழிய 2024ல அவங்க நிறைய வந்துட்டாங்க, அதனால நாங்க இதுக்கு நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தவறான அரசியல் கணக்கு. அது எடுபடாது. அந்த கணக்கை போடவும் கூடாது. அப்படிதான் நான் பாக்குறேன். அப்படியா திரு ரமேஷ்? இல்ல, எனக்கு புரியல. நாம கேட்கறது மிக தெளிவான கேள்வி. நாடாளுமன்ற தேர்தல்ல நான் விரிவா சொல்லி உங்களை காயப்படுத்த வேணாம்னு நினைச்சேன். நடக்க போறது சட்டமன்ற தேர்தலா நாடாளுமன்ற தேர்தல்ல அவரும் 7 தொகுதிகளில் அதிமுக அதன் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு 1972 தொடங்கிய அதிமுக 52 ஆண்டுகளுக்கு பிறகு 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட்டை தனிச்சா பாஜக நின்றுக்க வேண்டியதானே? ஏன் அதிமுக கூட்டணி வச்சீங்க? என்ன நீங்க தான் ஏன் வச்சீங்கன்னு கேட்கணும். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இல்ல, 26லும் கூட்டணி இல்லை, 29லும் கூட்டணி இல்லை என்று சொன்னது யாரு? பாஜகவா? நான் இப்ப கேட்பது சார், துரப்பண்ணியன் சார், இருங்க சார். நான் இப்ப கேட்பது நடக்க போறது சட்டமன்ற பொது தேர்தல். மாநில கட்சிகள் தான் இங்கு கோலோச்சும். திமுக எப்படி காங்கிரஸை டீல் பண்ணிக்கிறதோ அது மாதிரி அதிமுகவின் பொதுச் செயலாளர் பாஜகவை எத்தனை கொடுக்கணும்னு அவர் தான் முடிவெடுப்பாரு. அதனால நீ 2024ல நாங்க நிறைய எடுத்துட்டோம், அதனால சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு நிறைய கொடுங்கன்னு கேட்டால் இது ஏற்புக்கூடியதா? சார், அக்னீஸ்வரன் சொன்னதுல ஒரே ஒரு பாஜகவுக்கும் அதிமுக நடக்கிற தகராறு அது வேற சார். ஆனா இங்க காங்கிரஸ் பின்னாடி மு.க. ஸ்டாலின் ஓடவே இல்லை. முந்தா நேரத்தில் நடந்த கூட்டத்துக்கு வந்த பிரதமர் மோடி கூட்டத்திலே எல்லாம் முடிவு செய்யப்படும்னு சொல்லிவிட்டு அடுத்த நாளே டெல்லிக்கு ஓடல. இவர் ஒன்றும் அப்படி பின்னாடியே ஓடினா எந்த கூட்டணியும் சேர்க்கல. தன்னுடைய வலு என்ன என்பதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் புரிந்திருக்கிறார். தன்னுடைய வலு என்ன என்று தெரியாமல் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஓடிக்கிட்டே இருக்காரு. அவரால் எந்த முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை வந்திருக்குங்க. தப்பான அவரை பத்தி நீங்க புரியல. ஒரு கோரான இஷ்யூல டிபேட் சுவாரஸ்யமாகுது. ஒன்னு என்னன்னா, பொதுவா எத்தனை இடம்ன்றது ஒரு ட்ரிக்கி பாயிண்ட். அது ரீச் ஆகிறவர்களையும் அது ஒரு பிரச்சனை இருக்கும். அதுல யார் கை ஓங்குது, யார் ஹார்ட் பார்கெயின் பண்றாங்க. இபிஎஸ் பொறுத்தவரையிலும் பிஜேபியை இதுவரையிலும் ஸ்ட்ராங்காக ஸ்டெபனாக தான் டீல் பண்ணியிருக்கிறார். கடந்த காலத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, அதுக்கு முந்தின அசம்பிளி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, அவர் பிஎம்கேவுக்கு கொடுத்த லிவரேஜை பிஜேபிக்கு கடந்த காலத்தில் அவர் கொடுத்தது இல்லை. இப்போ பிஜேபி ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்களா, 30 சீட்டு குறைஞ்சது வேணும் அண்டு அமமுகவுக்கு 10 சீட்டு வேணும்னு கேட்கிறதா திரு ரமேஷ் அவர்கள் சொல்கிறாங்க. என்டிஏ கூட்டணின்ற ஒரு பாயிண்ட்டும் கூட்டணி ஆட்சின்ற ஒரு கருத்தும் பிஜேபி என்ன ஓட்டத்துக்குள்ள அவங்க காரிய கர்த்தாஸ் மீட்டிங்கில் பிஎல் சந்தோஷ் பண்றவர்கள் பேசி அது ரிப்போர்ட்டும் ஆகியிருக்கு. இப்போ கோர் இஷ்யூ ஏடிஎம்கே தொகுதி அப்படின்ற ஒன்றையே கேட்குற இடத்துக்கு பிஜேபி வருதா? அதுதான் இஷ்யூவா, நம்பர் இஷ்யூவா? உங்கள் காதில் என்ன சார் விழுது?
இல்ல இன்னின்ன தொகுதிகள்ங்கிறதுல இஷ்யூ இருக்குதுங்க. கண்டிப்பாக இருக்கிறது. பிஜேபி என்ன காரணம்னா, பிஜேபியில ஆஸ்பிரன்ட்ஸ் கூடி இருக்காங்க. அதாவது கேண்டிடேட் நெறைய ரெடியா இருக்காங்க. கட்சிக்கு அவங்க அழுத்தம் தராங்க. இப்போ மதுரைன்னு எடுத்துக்கிட்டாலே திருப்பரங்குன்றமே கேட்கறாங்க. ராஜன் செல்லப்பா அங்க சிட்டிங் எம்எல்ஏ. அதிமுக எப்படி விட்டு கொடுக்க முடியும்? உண்மையான சிக்கல் ரமேஷ் சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, பிஜேபி வளர்ந்திருக்கு. அதெல்லாம் இல்லன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலே அது தவறு. காங்கிரஸை விட கூட வளர்ந்திருக்குன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட 10% அவங்களுக்கான ஓட்டு சதவீதம் இருக்குது. அப்போ மிக இயல்பாக கூடுதல் இடம் அவங்க கேட்கத்தான் செய்வாங்க. அதிமுக அக்னீஸ்வரன் சொல்ற மாதிரி இபிஎஸ் அவர்கள் லெப்ட் ஹேண்ட்ல பிஜேபி டீல் பண்ணிட்டாருன்னா உண்மையிலே எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி தான். தேசிய கட்சிகள் பெரிய அளவுக்கு வந்து மாநிலங்களில் வளரக்கூடாதுங்கிற அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் நாங்க. டீல் பண்ணிட்டுங்க. காங்கிரஸுக்கு திமுக எவ்வளவு சீட்டு கொடுத்ததோ அவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படி சொல்லட்டுமே. 27க்கு 25 தாங்க கொடுக்க முடியும்னு சொல்லட்டுமே. சந்தோஷம் தான். ஆனா பேக்கேஜ் சிஸ்டம் ஆபத்தானது. நீங்க எங்களுக்கு கொஞ்சம் தொகுதியை கொடுத்துருங்க, நாங்க எங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நாங்க பிரிச்சு கொடுத்துக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அது போக டெல்லிக்கு நம்ம போறது இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப இழுக்கு. அவங்க தாங்க இங்க வரணும். பாய்ஸ் கார்டன் வாசல்ல காத்து கிடந்தது நமக்கு தெரியாதா? அவங்க தான் இங்க வரணும் நியாயமா பார்த்தா. ஆனா இவர் அங்க போறாரு. அது என்னை கேட்டால் அது வந்து அதிமுகவின் வரலாற்றிலேயே இழுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். போன தடவையில அவங்க தானே இங்க வந்தாங்க 2021ல. சரி, பூர்வாங்க பேச்சுவார்த்தை யாரை வேணாலும் அனுப்பலாங்க. வேலுமணி அனுப்பலாம், தங்கமணி அனுப்பலாம், அல்லது திமுக தரப்புல திருமதி கனிமொழி போனாங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனால் கடைசியா பேச்சுவார்த்தை நடத்தும் போது இங்க வரணும். அப்படி வந்ததாக தெரியவில்லை. ராஜ்யசபா தேர்தல் போன தடவை நமக்கு லாஸ்ட் டேட் வந்து 19/3/2021ங்க. இந்த தடவை 5/3/2021. எனவே ராஜ்யசபா தேர்தல் மட்டுமே இதுல பெரிய அளவுக்கான ஒரு டர்னிங் பாயிண்ட் நான் நினைக்கல. ஆனால் பிஎம்கேக்கு முதல்ல சீட்டை கொடுத்து ஒரு ராஜ்யசபா சீட்னு முடிவு பண்ணும்போது பிஜேபி அவங்களுக்கு கீழே இருக்கிற பிற கட்சிகள், தாமரை சின்னத்துல நிற்க வேண்டிய கட்சிகள் அல்லது குக்கர் சின்னத்துல மட்டும் நிற்கக்கூடிய அமமுக, இவங்களுக்கு நாங்க பிரிச்சு கொடுத்துக்கிறோம் சொல்றது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஆபத்தான போக்கு என்பது என் கருத்து. சார், அது எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதை என்டார்ஸ் பண்ணிட்டாங்க. இவர் என்ன டிடிவிக்கும் இபிஎஸ்க்கும் கடந்த காலத்தில் ஒரு கடுமையான ஒரு மோதல் இருந்திருக்கு, வார்த்தை போர் இருந்திருக்கு. அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கிறதுக்கு நான் தற்கொலை பண்ணிக்கலான்ற வரையிலும் நான் திரு டிடிவி கடுமையாக பேசினார் ஒரு மாதத்துக்கு முன்பு வரையிலும். பின்னர் அவர் மனம் மாறி அம்மாவின் பிள்ளைகள் ஒன்று சேர்றோன்னு சொல்கிறாரு. ஆனால் பேச்சுவார்த்தையை நான் டெல்லியில் அமித்ஷா அவர்கள்ட்ட நடத்திப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை இபிஎஸ்ஸும் என்டார்ஸ் பண்ணிட்டார். ஆமாம், எங்களுக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் பிஜேபியோட பேசிக்கட்டும்னு சொல்லிட்டார். இப்போ வந்து அமமுகவுக்கும் சேர்த்து கேட்கிறது அப்படின்றது கடந்த காலத்தில் நடந்திருக்கேன். ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் வந்து குலாம் நபி ஆசாத்தை மூப்பனார் தான் கூப்பிட்டு போனார். டிஎம்சிக்கு தான் நான் தருவேன், வேணா நீங்கள் தான் கொஞ்சம் கொடுத்துக்குங்க காங்கிரஸ்க்கு, அப்படி தான் ஜெயலலிதா அவர்கள் டீல் பண்ணாங்க. அது மாதிரி ஒரு இடத்துக்கு வருதா? ஒரு சார் இல்லை, நான் ஒரு நீங்க சொல்ற 2001 உதாரணங்க. திரு ஷாம் சார் கொஞ்சம் அதை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஓகே, இன்னொரு முக்கியமான சிக்கல் என்னன்னு நினைக்கிறேன்னா, அப்படின்னா பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி உருவாகிட்டே இருக்கும். பிஜேபிக்கு தேவையில்லாத முக்கியத்துவத்தை தந்துடுறாங்கன்னு அர்த்தமா இவங்க கேக்குறாங்க சார்? அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதா? ஓகே, ஷாம் சார் சொல்றதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸோட நான் அந்த கருத்தை மாற்ற விரும்புகிறேன். தட் இஸ், அது ஆபத்தான போக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்பதை நான் ஏற்கலை. அதற்கு மாறாக நான் அதை இப்படி பிரசன்ட் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். எப்படின்னா, அது ஒரு கூட்டணி அரசியலுக்கு சரியான ஆரோக்கியமான போக்கு அல்ல. இங்கே இருக்கக்கூடிய தலைமை கட்சி அதிமுக என்று கருதக்கூடிய நிலையில் இங்கே களத்திலே அதிகமாக பணியாற்றக்கூடியவர்கள் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் என்கிற நிலையில் அங்கே போய் நாங்கள் உடன்படிக்கை செய்து கொள்கிறோம், இல்லை அந்த கோட்டாவில் வருகிறோம் என்றால் அடிப்படையில் ஒரு ஜெல் அது ஆகவில்லை என்ற பொருள் கன்வே ஆகும். அதாவது என்டிஏ ஆட்சி என்கிற பதத்தை தான் திரு டிடிவி தினகரன் பயன்படுத்துகிறார். அதாவது என்டிஏ அணி என்று டெல்லி பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது வந்து பல மாநிலங்களில் அவர்கள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள் என்று பாரதிய ஜனதா தரப்பில் ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. பாரதிய ஜனதா எந்தெந்த ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட் பார்ட்டியோட அலையன்ஸ் போட்டாலும் இங்கே என்டிஏ வில் ஃபார்ம் கவர்மெண்ட் என்று சொல்வது அவர்கள் வழக்கம்
என்று பாரதிய ஜனதா விளக்கம் கொடுக்கிறது. அவங்களும் ஆனால் சொல்றாங்க. இருங்க, திரு டிடிவி தினகரன் அதே மொழியை பயன்படுத்துவது என்பது கொஞ்சம் வேறுபட்டு பிஜேபி காரங்க ரமேஷ் சொல்ற பீகார்ல என்டிஏ என்ன சார் ஆட்சிக்கும் நடந்துட்டு இருக்கு? டிடிவி சொல்ற என்டிஏ ஆட்சிக்கும் இபிஎஸ் சொல்ற என்டிஏ ஆட்சிக்கும் வித்தியாசம் இருக்குன்றீங்க. இபிஎஸ் என்டிஏ ஆட்சின்னு சொல்லவே இல்லை. இபிஎஸ் என்ன சொல்றாரு? அதிமுக ஆட்சி என்றுதான் திரும்ப இல்ல இல்ல திரும்ப கூறுகிறார். அவர் அதிமுகவுக்கு தனி பெரும்பான்மை வரும், கூட்டணி அதிமுகவுக்கே தனி பெரும்பான்மை வரும், அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்ற அதே பிரத்துல பிஜேபி காரங்க சொல்றதுக்கு அவர் என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்லாதீங்க. அவர் கமா அப்படி சொல்றாரு. போடுறார், வேற ஒண்ணும் இல்ல. கமாவை எடுத்துருங்க. என்டிஏ கூட்டணி இடத்த மாத்தி சொல்றாரு. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க, அது அதிமுகவை தான் சொல்லுதுன்னு சொல்றாரு. இல்ல நான் சொல்ல, நீங்க சொன்னது ஒரு புறம் குழப்பத்தை அவர்கள் எப்படி தெளிவுபடுத்துறாங்கன்றதுக்காக நீங்க சொல்லியிருந்தாலும் இல்ல சார், திரு இபிஎஸ் ஷியாம் சார் அவர்கள் சொல்றாரு. இல்ல, அமமுக விஷயத்துல திரு ஷியாம் அவர்கள் இப்படி பார்ப்பது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆபத்துக்கு வித்துன்னு சொல்றதை விட இங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய கூட்டணி ஒர்க் அவுட் ஆகணும், அது வின்னபிலிட்டியாக கன்வெர்ட் ஆகணும் என்றால் இங்கே இருக்கக்கூடிய கட்சியுடன் சுமூக உறவை பேணி தான் அது நடக்க முடியும். குறுக்கிட்டீங்க சார். பீகார்ல என்ன தேசிய சார் ஜனநாயக நடந்துச்சு? கூட்டணி வந்து அதிமுக தலைமையில தான் 2026 தேர்தலை சந்திக்குது. தேர்தலுக்கு பிறகு அதை முடிவெடுத்துக்கலாம். அது இப்பயே பேசி யாரும் குழப்பி விட்டுற வேண்டாம். அதுல ரெண்டு கட்சிகளும் தெளிவா இருக்கணும், இருக்குது. ரெண்டாவது, இப்ப சார் சொல்றபடி பார்த்தா அதிமுக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், அதுல மாற்று கருத்தம்லாம் வேண்டவே வேண்டாம். இவங்க நினைக்கிறது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, காங்கிரஸ் வந்து தாவேகாவுடன் போகல அப்படின்னா இப்ப தாவேகா தனியா நிற்கும், திமுக வருதுன்னே வச்சுக்குருவோம், கூட்டணி எல்லாம் முடிவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்க அதிமுக என்ன முடிவாயிடுச்சா அப்படின்னு நீங்க கேட்கிற போது அது கூட்டணி 2026க்கானது. அதை இப்ப நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது அவர்கள் பார்த்து கொள்ளட்டும். இங்க வந்து நிறைய தொகுதிகளை கேட்பாங்க அப்படின்னு அவங்க நினைச்சா அதுவும் கற்பனை கூடாரம் தான். எதுவாக இருந்தாலும் அதிமுக இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் கூட்டணி வந்து திமுக கூட்டணி சற்று நேரத்தில் இறுதியாகுது. அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு அல்லது இறுதி கட்ட பேச்சுவார்த்தைக்கு கிரீஷ் ஷோடங்கர் தலைமையில் அந்த கமிட்டியினர் வந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோரும் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. முதலமைச்சர் அறிவாலயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்திருந்தார். இப்போ இரண்டு கட்சிகளுக்கிடையே கூட்டணி ஒப்பந்தம் குறித்த கையெழுத்து அப்படின்றது சற்று நேரத்தில் அந்த விவரங்கள் வெளியாகலாம். நீங்கள் தொடரலாங்க. ஆகவே இது வந்து ஒரு எதிர்பார்த்த ஒன்றாக இருந்தாலும் கூட இப்ப இதனுடைய முடிவு தமிழக அரசியலில் ஒரு நிலைப்புத்தன்மை எந்தெந்த கூட்டணின்றதை தெளிவாக்கி விடும் அப்படிதான் நான் பார்க்கிறேன். இங்க அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும், திமுக ஆட்சி மாற வேண்டும் என்று நினைப்பது வேற, அதிமுக தலைமையில் என்டிஏ ஆட்சி வரணும் என்று நினைக்கிறது வேற. அது கனவு, கற்பனை. அது வந்து நீங்கள் தத்துவார்த்த ரீதியாக சில இதை சொல்கிறீங்க. ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒன்றுக்கு வந்தோம்னா அது மக்கள் தீர்ப்பு முடிவு செய்யும். ஆனால் மக்கள் தீர்ப்புக்கு முன்னாடி மக்களிடம் சென்று அந்த கட்சி என்ன சொல்ல போகுது அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்தோம்னா, பிஜேபிக்கு எவ்வளோ சீட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தர்றாரு, எந்த சீட்டை அவங்க அழுத்தி வாங்குறாங்க, எதுக்கு ஈல்ட் ஆகிறாருன்றது ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்கும். அதற்கு அடுத்தது அமமுகவை எப்படி அகாமடேட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு இதுவாக இருக்கும். அந்த ஆஸ்பெக்டில் திரு ரமேஷ் சொல்கிற ஒரு கோணம்ன்றது யோசிக்க வேண்டிய ஒரு ஆஸ்பெக்ட் இல்லையா? அது 100% உண்மை. இதை திமுகவும் இதை டீல் பண்ணியிருக்குது, அதிமுகவும் டீல் பண்ணியிருக்குது. அன்றைக்கு இரட்டை தலைமையாக இருந்தது 2021, இன்றைக்கு ஒற்றை தலைமை ஆகியிருக்கிறார். எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான் அது இறுதி வடிவம் கொடுக்க வேண்டும். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். சார், இபிஎஸ் தான் ஃபைனல் கால் எடுக்க போறாரு அப்படின்றாரு. நீங்க வந்து பியூஷ் கோயலோட வந்து பிரச்சனை பெருசாயிடக்கூடாது, அது பூதாகரமாயிடக்கூடாதுன்னு தணிக்கிறதுக்காக அமித்ஷாவை பார்க்கறதுக்கு இபிஎஸ் போனாருன்னு ஒரு கோணத்தை சொல்றீங்க. நான் அப்படி சொல்லலை. நான் அதாவது அப்படி சொல்றது இருந்தாலும் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எஸ்கலேட் ஆகக்கூடாதுன்னு நீங்க ஆமா எஸ்கலேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக போயிருக்கேன். கொஞ்சம் தமிழ் படுத்தி சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் புரிஞ்சுக்கும் என்ன கோணத்தில் அதுக்கு மீனிங். எந்த பிரச்சனையும் உருவாகி அது தீவிரமடைந்து விடக்கூடாதுன்னு வச்சுக்கலாம், பெருசாயிடக்கூடாதுன்னு. ஆமா, அதாவது என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை தனது கை கட்டுக்குள் வைத்திருக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதன் வலிமைக்குரிய அளவுக்கான தொகுதிகளையும்
எந்தெந்த தொகுதிகள் என்பதையும் அந்த கட்சி தான் முடிவு செய்யும். 2021 தேர்தலில் நடந்ததை போல 2021 தேர்தலில் என்ன நடந்தது என்றால், அதிமுக கொடுப்பதை பாஜக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருந்தது. அதன் காரணமாக பாரதிய ஜனதாவுக்குள் பிரச்சனைகள் தலை தூக்கின. இந்த தொகுதிகளையெல்லாம் ஏன் பெற்று வந்தீர்கள் என்ற விவாதம் எழுந்தது. அத்தகைய விவாதங்களுக்கு இடமில்லாமல் அவர்கள் கொடுக்கிற பட்டியலில் இருந்துதான் தொகுதிகளை வலியுறுத்தி பெறுவார்கள். சோ இந்த லிஸ்ட்டை கொடுத்து இதுல இருந்து டிக் பண்ணிட்டு அவங்களே எடுத்துட்டு கொடுத்துருவாங்கன்றீங்க. இதுல இருந்து சொல்லுங்க, வெளியில இருந்தெல்லாம் சொல்லாதீங்க என்பதுதான் பாரதிய ஜனதாவின் குரலாக நிச்சயமாக இருக்கும். தேசிய கட்சிகளுடைய குணமே நிர்பந்திக்கிற குணம் தானே காங்கிரஸை போல. ஓகே, ஷியாம் சார் அதை குறுக்கிட்டாங்க. ஒரு செகண்ட் ஷியாம் சார். இல்ல, நம்ம ஏன் வருங்காலத்தை நினைச்சு அச்சப்படுறோம்னா, பீகார்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பார்க்கும் போதுதான் அச்சம் கூடுது. பீகார்ல ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, அவரை நீங்க ராஜ்யசபாக்கு நாமினேஷன் பண்ணுங்க, உங்க பையனை வேணா நாங்க துணை முதலமைச்சர் ஆக்குறோம்னு நிர்பந்தம் வருது. நடக்குதா நமக்கு தெரியாது, ஆனா நிர்பந்தம் வருதுன்னு ஆல் இண்டியா சேனல் செய்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்படால் பிஜேபி ஆதரவு ஆல் இண்டியா சேனல் 3 மாசம் சார், தேர்தல் நடந்த நவம்பர் மாசம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம காஷன் பண்றோம். 3 மாதம் சார், முதலமைச்சர் வேட்பாளராக நிதிஷ்குமாரை முன் வச்சாங்க, ஜித்தன் ராம் மஞ்சியை கொண்டு வந்தாங்க, சிராக் பாஸ்வானை கூட்டணியில் கொண்டு வந்தாங்க, குஷ்வாகாவை கொண்டு வந்தாங்க. பிஜேபி அதிக எண்ணிக்கையில் இருந்த போதும் நிதிஷ்குமாருக்கு வாய்ப்பு தர்றாங்க அப்படின்னு அதை பெருசாக சொன்னாங்க. சொன்னபடி நடந்துக்கிட்டாங்க. அதில் பிஜேபி கூடுதலாக நம்பர்ஸ் வந்துருச்சுன்றதுனால அவங்க தப்பாக நடக்கலை, கூட்டணி தர்மத்தை காப்பாற்றினாங்கன்னாங்க. இப்போ அவருடைய சேவை டெல்லிக்கு வேணும் அப்படின்னு அவரை ராஜ்யசபாவுக்கு கொண்டு போகிறது என்ன ராஜதந்திரம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இல்லை, அதில் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சொல்லுங்கள் சார். அதாவது திரிதராட்டின ஆலிங்கனம்னு ஒன்று உண்டு. திரிதராட்டின யாரை கட்டி பிடிச்சாலும் அவங்க காணாமல் போயிடுவாங்க. கிட்டத்தட்ட நிதிஷ்குமாரிடம் பிஜேபி அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. பீகார்ல நிதிஷ்குமார் தலைமையில் இருக்கிற அந்த கட்சியை இன்னைக்கு காலி செய்யற வேலையை பாஜக செய்து விட்டது. அதுல வெற்றியும் பெற்று விட்டது. இன்னைக்கு அவர் டெல்லிக்கு போயிடுவாரு, அவர் பையன் துணை முதல்வர் ஆயிடுவான், பாஜகவில இருந்து முதலமைச்சர் ஆக போறாங்க. இது நிதிஷ்குமாரோட மிகப்பெரிய அரசியல் தோல்வி, பாஜகவின் வெற்றியை காட்டுகிறது. கிட்டத்தட்ட அதே நிதிஷ்குமாரை இது பண்ணி காப்பாத்தி அவருக்கு அவர் அதுதான் நாடகம், அதுதான் நாடகம். சார், நிதிஷ்குமார் தனியா ஜெயிக்க முடியாது சார். பிஜேபி நினைத்தால் தான் அவர் அந்த சீட்ல உட்கார வைக்க முடியும்ன்ற இடத்துல இருக்கும்போது காப்பாத்தி விடுறேன். நான் சொல்றதை நீ கேளு. அதேதான் இப்ப எடப்பாடி பழனிசாமி கேக்குறாங்க. நாங்க பாத்துக்கிறோம். அந்த வார்த்தை மூலம் தப்பு. ஷியாம் சொன்னதுதான் கரெக்ட். அதாவது தொகுதிய நாங்க கொடுத்துறோம். தினகரனுக்கு தொகுதியை யார் கொடுப்பாங்க? அதிமுக தலைமையில தான் கொடுக்கணும், எடப்பாடி பழனிசாமி தான் கொடுக்கணும். ஆனா நான் ஒண்ணுகிட்ட பேச மாட்டேன், நான் பாஜக தான் பேசுவேன்னு சொன்னா இப்ப கிட்டத்தட்ட அதிமுக தலைமையை அண்டர் இது பண்றோம்னு சொல்லுவோம்ல, குறைத்து மதிப்பிடுவது போல அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது இன்னும் மோசமா போகும். நீங்க அவர் சொன்னார் பாருங்க ரமேஷ், இந்த தொகுதி தான் வேணும், இந்த தொகுதியை இல்லனா அப்படின்னு விரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதுதான் நடந்துட்டு இருக்கு, இதுதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க மதுரையில போய் தொகுதி பங்கீடு முடியும்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் ஓட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்ப அவர் சொன்ன மாதிரி மிகப்பெரிய பிரச்சனை உருவாகிவிடக் கூடாது என்று தவிர்ப்பதற்காகத்தான். அதுக்கு அப்புறமும் நீங்க அதே ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. என்ன ஸ்டாண்டு? தினகரனுக்கு பாஜக தான் கொடுக்கும். அப்ப யார் தலைவர்? சரி, பீகார்ல நடக்கிறது பீகார் சிச்சுவேஷனுக்கு பொறுத்தம் சார். பீகார்ல இருந்து இல்லங்க, ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கணக்கு எடுங்க நீங்க. சார், பீகார்ல நிதிஷ்குமார் கட்சியை விட பிஜேபிக்கு எம்எல்ஏக்கள் அதிகம், தமிழ்நாட்டில் அப்படியே எம்எல்ஏ அதிகம். அது இடைப்பட்ட காலத்துல நாங்க ஒரு பொம்மையா பயன்படுத்துவோம். இவருடைய முகம் தான் முதலமைச்சராக வரப்போறாருன்னு சொன்னா கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும் என்று பயன்படுத்தினார்கள். இப்ப ஓட்டு கிடைச்சிருச்சு, எம்எல்ஏவும் கிடைச்சிட்டாங்க. நீங்க தேவையில்லைன்னு சொல்லி டெல்லிக்கு போகட்டாங்க. அந்த டெல்லிக்கு அவர் போனாருன்னா என்ன அர்த்தம்? பீகார் அரசியல் அவர் காணாமல் போகிறார் அப்படி என்றுதான் பொருள். ஏதோ சார் துரைப்பாண்டியன் சார் ஆலிங்கனம்லாம் சொன்னார். அது கர்நாடகாவோட சரி, திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஆலிங்கனத்திற்கு வேலை இல்லை, அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை நீங்கள் பெரும்பான்மையை பெற்று விடுவீர்கள்னா நீங்கள் தனியாகவே நின்றுக்கலாம். இங்கே அதிமுகவுடன் கூட்டணி வைத்து இந்த தொகுதிகளை நாங்கள் நிற்க வேண்டும், இதைத்தான் நாங்கள் தேர்வு செய்வோம் அப்படின்னா இது
அது வந்து தவறு இல்ல சார். நான் பொதுவா அது உங்களுக்கு சரி. நான் நிர்பந்தம் கோடீஸ்வரன் சொல்லுங்க, அப்படி உங்களுக்கு செய்ய விட சரி. மாட்டோம்னு சொல்லுங்க. உங்களுக்கு சரி. அப்படின்னா நீங்கள் தனித்தே நின்றிருப்பீர்களே, ஆனால் அது வரவேற்கத்தக்கது. இல்ல சார், இப்ப நிதிஷ்குமார் ஒரு செய்தி வருது சார், நீங்க பீகாரை கொண்டு தமிழ்நாட்டை கொண்டு வராதீங்க சார். பீகாருடைய மக்கள் தொகை வேற, பீகாருடைய வளர்ச்சி வேற, தமிழ்நாடு வளர்ச்சி வேற. ஒரு அண்டர்லைங் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து நீங்க கணக்கெடுங்க. பீகார்ல இருந்து நம்ம கத்துக்கிற ஒவ்வொரு முதலமைச்சரா காலி பண்ணி அந்த ஜம்மு மாநில கட்சிகளை காஷ்மீர்ல எப்படி 370 ஒடுக்குனாங்கன்னு இருந்துச்சு, பாருங்க. தமிழ்நாட்டுல 370 இருக்கா? இல்ல வேற விஷயம். இல்ல பீகார்ல இருந்து நம்ம கத்துக்கிறதுக்கு பாடம் ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். இல்ல நான் ஷாம் சார்ட்ட வேணா கேட்டு வரேன். ஒருவேளை தமிழ்நாடு அவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டால், இது நல்ல பாயிண்டா இருக்கு. தமிழ்நாடு பாடம் ஒவ்வொரு முறையும் கத்து கொடுத்துட்டு தான் இருக்கு. சரி, ஒவ்வொரு நான் தேர்தலையும் கேட்கிறேன். கத்து சார், கொடுத்துட்டு தான் சார், இருக்கு. நேரு இந்திய நாட்டில் முதல் பிரதமர். அவரா சேர்ந்து 1952ல வந்து முதல் தேர்தல் முதல் திருத்தத்தை யார் சார் கொண்டு வந்தார்? ஒரே செகண்ட் சார், நான் வந்து யார் கொண்டு வந்தார்? தந்தை பெரியார் தான் கொண்டு வர ஒரு செய்தார். நிமிஷம். காமராஜர் அதுக்கு ஓகே பண்ணார். இல்ல, இந்த விவாதம் இங்கே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அரசியலை தாண்டி பீகாரை நோக்கி நகர்வதை நான் ஏற்கவில்லை. அதற்குள் புகுந்து நான் கருத்து சொல்லி விவாதத்தை சூடாக்க விரும்பவில்லை. சுப்பிரமணியன் சார் தான் பொறுப்பு. இல்ல, ஏனென்றால் இல்ல திரு குணசேகரன் தான் ஆரம்பிச்சாரு. அதாவது என்னை பொறுத்தவரை ஷாம் சார் தான் இருங்க யாம் சொன்னாரு இருங்க இதுதான் இருங்க. ஆளுங்கடம். பாரதிய ஜனதா கட்சி மீது என்ன விமர்சனங்களை முன்வைக்கிறீர்களோ இவையெல்லாம் அகில இந்திய காங்கிரசுக்கு முற்றாக பொருந்தக்கூடிய விமர்சனங்கள். திருமதி இந்திரா காந்தி அம்மையாரால் துவக்கி வைக்கப்பட்ட அரசியலின் நீட்சி என்று வேண்டுமானால் சான்றுகளுடன் என்னால் கூற முடியும். ஓகே. சோ இதுக்கு வந்து நீங்க வந்து காப்பிரைட் அவங்களுக்கு கொடுத்துருங்க, எக்ஸிக்யூட் பண்றது மட்டும் பிஜேபின்றீங்க. இல்ல, எந்த ஒரு அரசியல் ரெண்டு தேசிய கட்சியும் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட், ஐபி ரைட்டை வேணா அவங்களுக்கு கொடுத்துடலாம். அது அரசியல் கிடையாது, சர்வாதிகாரம். அது மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஏற்பார்களா என்று தெரியவில்லை. ஒரு செகண்ட், ஷாம் சார் குறுக்கிட்டாங்க. ஷாம் சார், இல்ல, இந்த திருதராஷ்டிர ஆலிங்கனம் இது ஒரு வரலாற்று நிகழ்வு தான், இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக திருதராஷ்டிர ஆலிங்கனம்ங்கிற அந்த வடசொல்லுக்கு பதிலாக 99ல கலைஞர் கரடிக்கட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அரசியல்ல. அதாவது கரடி வந்து காட்டுல நம்மளை கட்டி பிடிச்சிருச்சு, அரவணைத்து அழித்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சார். அழுத்தி நொறுக்கிட்டு தான் விடும். அரவணைத்து அழித்தல் அதான் வந்து இன்றைய தேதிக்கு தமிழ்நாட்டு அரசு சூட்டபிள். பீகாரை ஏன் சொன்னோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இப்படி வந்துடக்கூடாதுங்கிற அச்சத்தின் காரணமா தான் சொன்னோம், வேணும்லாம் ஒன்றும் சொல்லல. அப்ப பாரதிய ஜனதாவுக்கு இங்க இடம் கொடுங்க, அவங்க பலத்துக்கு ஏற்ற இடம் இல்ல, தமிழ்நாட்டுல அவங்க இருப்புக்கு ஏற்ற இடங்களை கொடுங்க. காங்கிரஸ் கட்சிக்கு அப்படிதான் திமுக கொடுக்க போகுது. சார், கொடுக்கிற இடத்துல யார் இருக்காங்க, வாங்குற இடத்துல யார் இருக்காங்க, கொடுக்கிற இடத்துல இருக்கிறவங்களோட வலிமை என்ன, வாங்குற இடத்துல இருக்கிறவங்களோட வலிமை என்னன்றது தான் சார் அரசியல்ல கணக்குகளை தீர்மானிக்குது. கொடுக்கிற இடத்துல இருக்கிறவங்களுடைய வலிமை மட்டும் இல்ல, கொடுக்கிற இடத்துல நம்ம வலிமையா இருக்கிறவங்களுடைய பிரச்சனை, வாங்குற இடத்துல இருக்கவங்களுடைய வலிமை இரண்டும் கலந்தும் சில இடங்கள்ல இருக்கு. அது கேட்பவர்களுடைய பிரச்சனையும் நிறைய இருக்குது, அதையும் பார்க்கணும். நம்ம நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை ஆயிடாது. அவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? ஒரு ஓட்ட அடுத்தனா முடிஞ்சு போச்சு. வலிமை வந்து வலியாகி விடக்கூடாதுங்கிற கவலை தான். கரெக்ட். இல்ல சார், ஒரு கூட்டணி சேர்றதுன்றதே வெற்றி பெறுவதற்காக. உங்களுக்கு என்ன வலிமை, என்னோட வலிமை என்ன, ரெண்டு பேரும் சேர்ந்து வெல்வது அப்படின்றதான் கூட்டணி. விரும்பியோ விரும்பாமலோ கூட்டணி அப்படின்ற ஒன்று அமையிறது, ஒரு வெவ்வேறு துருவங்கள் இருக்கிறவங்க சேர்றதுன்றது அதை நோக்கி தான் நகருது. அது சார்ந்து நாம பேசுகிற போது நான் திரு ரமேஷ் அவர்கள்ட்ட கேட்கிறது, இதுல ஏடிஎம்கே வந்து பிஎம்கே கையெழுத்து போட்டுரும், டிடிவிக்கு வந்து கையெழுத்து போடுறதுக்கு அவர் ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வருவாரா, இல்ல ஒரு பேக்கேஜா இவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க கொடுத்துறோம், நீங்க கூட்டணிக்குள்ள ஒரு கூட்டணி நீங்க போட்டுக்கங்கன்னு போமா? இல்ல, அது பேச்சு நடக்கிறத பார்த்தா, நாம் படிக்கிற செய்திகளை பார்த்தா பாரதிய ஜனதாவுக்கான ஒதுக்கீட்டிலிருந்து உள்ஒதுக்கீடாக திரு அமமுக திரு டிடிவி தினகரன் தரப்புக்கு ஒதுக்கப்படும்ன்றது தான் நம்ம புரிந்து கொள்வது. வெளிவருகிற செய்தி பிஜேபி லெட் பிளாக், பாஜக தலைமையிலான ஒரு அணி அதுக்குள்ளே. ஆமா, என்டிஏ அலையன்ஸில் நாங்கள் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ன்றாங்க, அதை நம்ம மறுக்க முடியாது. தே ஆர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பார்ட்னர். முன்ன வைகோ இதே விளக்கம் தான் சொன்னார், நான் திமுக நான் இருந்த அணிக்கு திமுக வந்துருச்சுனாரு, எப்படி போய் சேர்ந்தீங்கன்னு கேட்டப்போ. ஆகவே அவங்க வந்து எக்ஸிஸ்டிங் பார்ட்னரு, ஆனால் கீழே ஜெல்லாகணும், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கீழே ஜெல்லாகணும், இணைந்து செயல்படணும். திரு டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிந்து பொதுக்கூட்டங்களில் பேச வேண்டும். இரண்டு கட்சிகளும் நிர்வாகிகளும் இணைந்து செயல்பட வேண்டும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் நீங்கள் சொன்ன ஆஸ்பெக்ட் அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்படியா சார்? இல்லை, என்னென்னா எந்த காலத்திலையும் எடப்பாடிக்காக டிடிவி போய் ஓட்டு கேட்டாலும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஞாபக மறதியில் மக்கள் இருக்காங்களா என்ன? அவர் பேசின வார்த்தைகள் என்னன்னு பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி பற்றி. அப்போ அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியும்
இருக்காருன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது ரீசெண்டா மட்டும் ரெண்டு இல்ல. பேர் பேசுனதையும் துரப்பாணி சார் பார்க்கல போல. இல்ல நீ என்ன வேணாலும் பேசுங்க, நீங்க பேசின வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அது வந்து எனக்கு சபையில பேச கூட வெக்கமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமியை பற்றி டிடிவி தினகரன் பேசிய வார்த்தைகள். அதனால இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாலும் அந்த சண்டை தொடரும் என்பதுதான். இப்ப கூட தெரியுது இல்லங்க, சீட்டு நீ கொடுக்க வேணா நான் அவங்கள்ட்ட வாங்கிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? அதாவது ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் தான். ஆனா சீட்டு வந்து அண்ணன்ட்ட வாங்க மாட்டேன், நான் மூணாவது மனுஷன்ட்ட தான் போய் வாங்குவேன், பிஜேபி தான் வாங்குவேன், அதுக்கு என்ன அர்த்தம்? அண்ணனோட ஒரு பெரிய ஆள் இருக்கிறாங்கன்னா அதுதான் அண்ணனோட பெரிய ஆளுங்கிறதா ஆபத்துன்னு நாங்கெல்லாம் சொல்றோம், வேற ஒண்ணுமே இல்ல. அதை வந்து அதிமுக இன்னும் அதை பற்றி புரிந்து கொள்ளவே இல்லை. ஆபத் பாந்தவானா ஆபத்து தான் ஏடிஎம்கே இருக்கிற ஸ்டேஜ்ல இன்னைக்கு ஏடிஎம்கே அது வந்து என்ன ரமேஷ் தான் முடிவு எடுப்பதற்கு பதிலாக ஏடிஎம்கே எப்படியோ முடிவு எடுக்கணும்னு சில பேர் கட்டாயப்படுத்துறாங்க. அந்த கட்டாயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தெரிந்தோ தெரியாமலோ அது அடிபணிந்து நடக்கிறார். டிஎம்கே கூட்டணியோட முடிவு சில நிமிஷங்கள்ல வெளியாகலாம்ன்றது ஒரு எதிர்பார்ப்பு. ரெண்டு தரப்பும் நேற்றைக்கு திரு சிதம்பரம் அவர்கள் தலையீட்டுக்கு பிறகு ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சு இதாகிடுச்சு. இன்றைக்கி கர்கே அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் பேசியிருக்கிறாங்க. இப்போது ஒப்பந்தம் கையெழுத்தாகலான்ற ஒரு பேச்சு இருக்குது. எந்த நிமிஷத்துலேயும் அந்த அறிவிப்பு வரலாம். ஏடிஎம்கே உடைய ஒப்பந்தம் என்ன மாதிரி ஒரு ஷேப் எடுக்கும் ரமேஷ்? உங்களுக்கு நிறைய உள் விவகாரங்கள் தெரியும். விவகாரங்கள் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அதாவது இது கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சால் அவர்களுக்கு நல்லது, இல்லைன்னா இந்த சிக்கல் இருக்கின்ற செய்தி வந்து கத்திற்கு வந்து ஒரு நல்ல செய்தியை கொண்டு செல்லாது. பாரத பிரதமர் வருவதற்குள் அது அவர் வந்து 2 பயணங்கள் வைத்திருக்கிறாரு. அந்த 2வது பயணத்திற்குள் அது முடிந்துவிடும் என்று அதிமுக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சில நண்பர்கள் கூறுகிறார்கள். அவ்வளவு விரைவாக நடைபெற்றால் அது அவர்கள் தரப்புக்கு அது ஒரு சாதகமான அம்சமாக இருக்கும். அப்படி பிரதமருடைய 2 வருகைக்கு முன்னும் அது முடியாவிட்டால் அது சுமூகமான போக்கு நிலவுவதாக கருத முடியாது. ஏற்கனவே இந்த பர்செப்ஷன் வந்து இங்க இந்த அலையன்ஸ் சீலான பிறகு, டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் சீலான பிறகு பர்செப்ஷன் வைஸ், இமேஜ் வைஸ் அவங்களுக்கு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும் களத்தில். ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை அறுவடை செய்யக்கூடிய நிலையில் ஒரு வலிமையான எதிர்க்கட்சி கூட்டணி இல்லை, சிதறுண்டு இருக்கிறது. அதிமுக ஒரு பக்கம் நாம் தமிழர், இன்னொரு பக்கம் இளைஞர்களுடைய பெருவாரியான இளைஞர்களை ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய விஜய். ஆகவே விஜய் என்பது நம்ம வந்து ஒரு அலட்சியப்படுத்த முடியாத ஒரு சக்தி. ஆகவே களத்தில் வந்து ஒரு கடுமையான போட்டியும் சவால்களும் அதிமுக முன் காத்திருக்கின்றன என்று தான் நான் பார்க்கிறேன். திரு ஷியாம் சார், ஒரு கூட்டணியை உருவாக்குறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஒரு மெகா கூட்டணிகள், வானவில் கூட்டணிகள், எதிரும் புதிருமானவங்க ஒன்று சேர்ற கூட்டணிகள் தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து கூட்டணி அமைச்சாலும் ஒரு கூட்டணிக்கு ஒரு தேர்தலுக்கு அமைந்த கூட்டணி இன்னொரு தேர்தலுக்கு நீடித்ததில்லை. ஏடிஎம்கே தொடர்ச்சியாக ஒரு நூற்றுக்கணக்கான விவாதங்களில் நண்பர்கள் வந்து பேசக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதோ பாருங்கள் திமுக கூட்டணி உடைஞ்சி செதற போகுது, விசிகே வரப்போகுது, கம்யூனிஸ்ட் வெளில வர போகிறாங்க, காங்கிரஸ்காரர்லேருந்து போக போகிறாங்கன்னு ஒவ்வொரு கோணத்திலும் ஒவ்வொரு தருணத்தில் சொல்லுவாங்க. அப்போது அவர்கள் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்கிறது வந்து, ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு அமைந்த கூட்டணி அப்படியே அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு அமைஞ்சதில்லை, அது ஏடிஎம்கேக்கும் பொருந்தும் இவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. இப்போ வந்து அந்த தன்மையில் மாற்றம் வந்திருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. முதலமைச்சர் 4 முறை இந்த இதை வந்து 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு இந்த கூட்டணியை நிறுவி இருக்கிறார். இது எப்படி சாத்தியமாகிறது? இது ஒரு ஆர்ட் ஆஃப் பெர்சுவேஷனா? எதை நோக்கி இது நகருது சார்? முதலமைச்சருக்கு இருக்கிற பெருந்தன்மை ஒரு முக்கிய காரணம். இன்னொன்று வந்து அவர் உறுதியா இருக்கிறார், அவரோட நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறார். இவ்வளவுதான் தர முடியும், இவ்வளவு தொகுதியில் நம்ம நிக்கணும், உதயசூரியன் இவ்வளவு இடத்துல போட்டி போடணும், அதுல வந்து ஒரு உறுதியா இருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன பார்க்கிறேன்னா, காங்கிரஸ் கட்சியில இருந்து பல குரல்கள், பெரிய அளவுக்கு மாற்று குரல்கள் என்னெல்லாமோ சொன்னாங்க. திமுகல இருந்து வந்த குரல் ஒண்ணுதான், தளபதி எம்எல்ஏ. அதுவும் அவரோட தொகுதின்னு வரும்போது அவர் அதை பொங்கி எழுந்தார். மற்றபடி கட்சி வந்து கட்டுக்கோப்பா மாற்று கருத்துக்கள் தெரிவிக்காம கூட்டணி நன்மைக்காக பாடுபடுது. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். விட்டு கொடுத்தாலும் அனுசரிப்பும் கூட்டணிக்கு கண்டிப்பாக தேவை. இன்னும் சொல்ல போனா இதற்கு அடுத்த கட்டம் ரொம்ப ஆபத்தான கட்டம், இன்னும் தொகுதிகள்னு ஐடென்டிஃபை பண்ற கட்டம். இதையெல்லாம் தாண்டி பல அனுபவங்கள் வந்து திமுக கூட்டணியில வந்துருச்சு. இவ்வளவு கட்சிகளை மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டம் சார். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 19 கட்சி இருக்கு, புதிதாக சேர்ந்தவங்கலாம் சேர்த்து 19 கட்சியை திருப்திப்படுத்துறதும் கஷ்டம், 19 கட்சியிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது கஷ்டம். டிஆர் பாலு தலைமையிலான குழுவுக்கும் அது கஷ்டம்தான். ஆனால் அதை வெற்றிகரமாக சாதித்திருக்கிறார்கள் என்று வரும்போது
அவங்க ஓட்டை வந்து சிந்தாம சிதறாம கொண்டு போயிருவாங்க. அதுபோக லோக்சபா தேர்தலில் வாங்கின ஓட்டு சதவீதத்துக்கு ஈக்குவலா வந்துரும் என்பதுதான் எனது கருத்து. எனது தாழ்மையான கருத்து. மாறுபடலாம், நண்பர்கள் மாறுபடலாம். நன்றி சார், உங்க கருத்தோட நிறைவு செய்யலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.